ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம இந்த சறுக்கு மரத்தை முடிக்கிறோம்மா. சரியா? இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டிருப்பீங்க. இந்த 2 ஸ்டெம்மு இங்கே போட சொல்லி ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன். ஒன்று இதிலே கண்டினியூட்டி பண்ணி 20 போடலாம், இல்லை 19 போட்டுட்டு இந்த கார்னர் 4 பக்க மணியில் ஜாயின் பண்ணணும்னு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 1 2 3 4 5வது மணியில் நம்ம அந்த பல்லாங்குழிக்கு எப்படி ஜாயின் பண்ணோம், இந்த பக்கமும் நடுவில் அந்த குழி வரத்துக்கு, அதே போலையே எவ்ரி 5th மணி 1 2 3 4 5, மறுபடியும் 1 2 3 4 5வது மணி, மறுபடியும் 1 2 3 4 5வது மணி. அந்த மாதிரி இப்போ இது கடைசியில் வரும். ஒன்று 2 3 4 போட்டுக்கணும்மா. 4 போட்டுட்டு 5வது மணியை இதோடு வச்சு ஜாயின் பண்ணணும். சேம் பல்லாங்குழிக்கு எப்படி பண்ணமோ அதே போல். இப்போது இந்த பக்கம் மேல் மணியில் ஒயர் வந்திருக்குது. நீங்கள் இப்படி வச்சிங்களானாலே தெரியும், மேல் மணி இங்கே இருக்கிற இந்த மணியோடு சேரும். ஓகேவா? கீழ்மணியாக இருந்தால் இந்த கீழ்மணி, இந்த சைடு மணியாக இருந்தால் இந்த சைடு மணி, உங்களுக்கு எதிர்பக்கம் இருக்கிற மணியாக இருந்தால் உள்பக்கம் இருக்கிற மணி, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ஒயர் இந்த மேல் மணியில் இருக்கிறதுனால உங்களை பார்த்து இருக்கிற ஒயரில் ஒரு மணியை கோர்த்து இந்த பக்கம் அதே போல் மேலே ஃபஸ்ட்டு மணி இருக்கு இல்லையா, இப்போ 2 ஒயருக்கும் சேர்த்து இப்போ இங்கே போல இங்கே ஜாயின் ஆகிடுச்சா. அடுத்தது உள்பக்கம். இந்த டைமண்ட்லேயே உள்பக்கம் ஒரு மணி வரும் இல்லையா, அதில் விட்டுக்கணும். இதை இந்த சைடு மணி.
ஓகே. இப்போது கீழ்ப்பக்கம் வர மணி. இப்போது மணியை கோக்காமல் ஒயரை விட்டு இப்போ குச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த நடுவில் ஸ்டெப்ஸுக்கு வேணாம், ஏன்னா நம்ம இங்கே திக்காக கொடுத்துட்டோம், இதுக்கு நடுவில் கொடுக்க முடியாது. ஸ்டெப்பு அப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல. நான் இங்கே ஜாயின் பண்ணலாம் கொஞ்சம். ஓகேவாம்மா? இது இப்போ சறுக்கு மரம் ரெடி. பொம்மையை ரெடி பண்ணலாமா? கால் போட்டுடலாமா? ஒரு ஒயர் எடுத்துக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 போட்டிருக்கோம்லம்மா, அதில் 1 2 விட்டுட்டு இந்த ரெண்டாவதுக்கு இப்படி நிற்கிற மணி வருது இல்லையா, ரெண்டாவது பக்கத்தில் அதில் ஒயர் விட்டுக்கிடுங்க. இடது கை ஒயரில் 3 வெள்ளை மணி.
இது இருக்குதா, ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கோம் இல்லையா, இன்னும் 2 அதை போல் போடுங்க. இது மேலேயே இன்னும் 2 போடணும். ஒன்று 2 3 இப்போ அவங்க உட்காரும் பொழுது எப்படி அந்த மேலே ஏறி இப்படி உட்காந்துக்கும் பொழுது இப்படி வந்து கால் இப்படி கீழே தொங்கும் இல்லையா? ஸோ நம்ம இப்போ அடுத்தது எப்படி போடணும்னா, இப்படி இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இந்த 4 மணிமா இப்படி வச்சுக்கிறீங்க. இதை அப்படியே தலைகீழே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டா 1 2 3 4 இந்த 4 மணிக்கு கீழ்ப்பக்கமாக சரியா 2 போடணும். ஏற்கனவே இதில் 1 இருக்குது, இன்னும் 2 போடணும்.
இப்போ 3ல் 2 இருக்குது, இன்னும் 1, அது நம்ம கருப்பு போடணும். வேணும்னா இதே ஒயிட்டையே போட்டு அப்படியே நீங்கள் விடலாம். ஆனால் ஷூ போட்டால் போல் ஸ்கூல்ஸ் இதோட இருக்கட்டும்ன்றதுனால கருப்பு. ஓகேவா? அதே கருப்பு போட்டோம்னா கொஞ்சம் கவரான போல் தெரியும். வெறும் ஒயிட்டை மொட்டையாக விட்டோம்னா ஒரு இதுவாக இருக்கும். அதனால் கருப்பு போடுறது. இல்லை எங்களுக்கு பரவாயில்லன்னா இன்னும் ஒரே ஒரு வெள்ளையை போட்டு அப்படியே விட்டுடலாம், நீங்கள் தப்பு கிடையாது. சரியா? ஏன்னா சறுக்கு விளையாடும்போது பசங்க ஸ்கூல்லன்னா ஷூ போட்டுப்பாங்க. நம்ம வீட்டில் அந்த ஃப்ளாட்லலாம் இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டர்லாம் உங்களுக்கு செப்பல் போட்டு ஆட மாட்டாங்களே பசங்க. அந்த மாதிரின்னா கீழே 3 வெள்ளையே கொடுத்து அப்படியே விட்டுடலாம். இப்போ கருப்பு மணி கொடுக்கறதா இருந்தால் இப்போ ஒரு கொடுத்தோம் இல்லையா, அடுத்தது இதை ஃபேஸ் பண்ணி இப்படி கால் இப்படி தொங்க போட்டு இருக்கு இல்லையா, இந்த கருப்பு, இந்த சைடு கருப்பு, இந்த சைடு கருப்பு, இங்கே ஒரு வெள்ளை, இந்த 4த்துலேயும் கோக்கணும், ஒரு ஸ்கொயர் போடணும். சரியா? கருப்பு கொடுக்காத வெறும் ஒயிட் மட்டும் நாங்கள் கொடுத்துட்டு விட்டுட போகிறோன்னு சொல்கிறவங்க இந்த 3 வெள்ளையை போட்டு அப்படியே நிறுத்திடுங்க. கருப்பு மணி கொடுக்கறதா இருந்தால் இப்போ நான் சொன்ன போல் போடணும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒன்று போட்டோம்லாமா, இதே போல் இந்த பக்கம் அப்படியே அந்த ஒயரை கொண்டு வந்து இந்த 4 மணியில் இந்த மணியில் ஏதாவது ஒன்றுத்தில் கொண்டு வந்துட்டு இதை 3 கருப்பு ஒரு வெள்ளை அதில் போடணும். சரியா?
புரியுதாம்மா? 2 தானே. ஆக்சுவலாக பின்னால் போட வேண்டாமா? சரியா? சாரி. அதாவது இப்படி 3, இந்த பக்கம் இப்படி 3 வரும், இந்த ஃப்ரண்ட்டில் 1 வரும்மா. இப்படி 3 ஒயிட்டு, ஏற்கனவே இதில் 1 இருக்குது, ஒரு ஒயிட்டு ஒரு பிளாக்கு, மறுபடியும் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு பிளாக், அவ்வளோதான். இப்போ பேக்கில் போட வேண்டாம் என்ன. அதாவது எப்படி நம்ம உட்கார வச்சிங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்படி உட்காந்தா கால் எப்படி இப்படி போட்டுட்டு இது முன்னே இப்படி பாதம் வரா போல், ஷூ இல்லை, இது பாதம் வரா போல். நீங்கள் ஒயிட்லேயே ஃபுல்லாக போட்டாலும் போடலாம், இல்லை சும்மா டிஃப்ரெண்ட் ஒரு அளவுக்கு தானே பிளாக்கில் முன்னே போட்டாலும் போடலாம். ஓகேவா? இப்போது கை பார்ப்போம். ஒரு முழத்துக்கு ஒயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும், அவ்வளோ கூட வேண்டாம். இங்கே பாருங்கள், கைக்கு வந்து சும்மா அப்படியே ஒரு இதுவாக தான் போட போகிறது. இந்த பாருங்கள், இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இங்கே 2 அந்த ஷர்ட்டு கலர் வந்திருக்கு இல்லையா, அதில் அந்த ஃபஸ்ட்டு மணியில் விட்டுக்கிடுங்க. ஓகே, ஃப்ரண்ட்டு மணியில் ஃபஸ்ட்டு மணியில் விட்டுக்கிடுங்க. கை எப்படி போடணுமாம்மா? இந்த பாருங்கள், இந்த 2 மணி இருக்கு இல்லையா ஷர்ட்டுக்கு கொடுத்தது, அதில் ஃபஸ்ட்டு மணியில் ஒயர் விடுங்க. முதல் மணி மட்டும் அந்த ஷர்ட்டு கலரே போடணும். எப்படின்னா இடது கை ஒயரில் 2 மணி. இது வந்து இந்த நாதஸ்வர செட்டுக்கெல்லாம் நம்ம போட்டுமே, சாதாரணமாக பொம்மைக்கெல்லாம் கை அந்த மாதிரி திக்காக அப்படி இல்லை, சும்மா அது கை எல்லாமே இருக்க வேண்டாம். அந்த இந்த கை மட்டும் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் மாதிரி ஒத்த பட்டையில் தான் போட போகிறோம். இடது கை ஒயரில் 2 அந்த ஷர்ட்டு மணி. ஓகே, வலது கை ஒயரில் 1 மணி. இப்போ வெள்ளைன்னா உங்கள் இதை பாடிக்கு வந்து நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ, ஒரு சிலர் பிங்க்கு கொடுப்பாங்க, ஒரு சிலர் ஐவரி ஆஃப் ஒயிட்டு கொடுப்பாங்க, சிலருக்கு ஒயிட்டு பிடிக்காது, பாடி கலரு வேண்டான்னு. அதனால் நீங்கள் பாடி கலர் என்ன தரீங்களோ அது, எப்படி ட்ரெஸ்ஸுக்கு உங்கள் ஒரு டார்க்கு ஒரு லைட் கலக்குறீங்களோ அதே போல் பாடிக்கு உங்களுடைய லைக்னஸ். பிங்க் கலர் ஃபேஸ் இருந்தாலும் சரி, இல்லை லைட் எல்லோ லெமன் எல்லோ ஃபேஸுக்கு இந்த காலுக்கெல்லாம் கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் உங்கள் சாய்ஸு. அது அப்போல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாதுன்றதுக்காக என்ன பண்ணுவோம், ஃபேஸுனாலே ஒயிட்டுன்னு உடனே கொடுத்துருவோம். முதல்ல அந்த பிளாஸ்டிக் பொம்மையெல்லாம் போடுறப்போ, பிளாஸ்டிக் மணியில் பொம்மையெல்லாம் போடுறப்போ, இப்போ 2 ஒயிட் அதை போல் கொடுத்துட்டு 3ஆவது ஒயிட்டை கொடுக்குறப்போ ஒரே ஒயர்லையே எந்த பக்க ஒயரில் ஒன்றா 3 மணியை கோர்த்து
முடிச்சு போட்டுடலாம். இந்த கால் அதே போல் இந்த பக்கம் 1 2 3வது மணி, இது 1 2 3வது மணியில் விட்டுட்டு இந்த மணி மேல் மணி இந்த சைடு மணி, இந்த 4த்துக்கும் இதில் போட்டால் போலையே 3 கீழ்ப்பக்கம் 2 போடணும், மறுபடியும் ஃப்ரண்ட்டில் 1 போடணும். மொத்தம் எத்தனை வரும்? 3 4 5 6 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் சறுக்கு மரம். இதை மட்டும் இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வைங்க, ஏணியை ரொம்ப சாய்க்காதீங்க. இதை கொஞ்சம் இப்படி சறுக்கிற போல் சும்மா வைக்கிறப்ப வச்சிங்களேன்னா போதும். இப்போ இப்படி இந்த பொம்மை உட்காருது சறுக்கிறதுக்கு. ஓகேவா? இதுதான் சறுக்கு மரம்மா. ஓகேவா? ஃபினிஷ்டா? ஸோ கால் எப்படி போடணும்னு சொன்னேன், கை அப்படின்னு போடணுன்னு. இது பொம்மை சும்மா இப்படி பக்கத்தில் இப்படி வைங்க, இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற போல். ஓகேவா? அவ்வளோதான் வரும். சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு என்ன தெரியுமாம்மா, அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இது முடிச்சிடுவேன். சாரி, அந்த வீலு நான் அந்த ராடுக்கு போடலை, அதனால தான் வீல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லலை. ரெண்டாவது இது கொஞ்சோண்டு போர்ஷன் தானே, இதை முடிச்சுட்டு அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு போட போகிறேன். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லிடுறேன். இது போட்டிருக்கீங்கல்லம்மா, இந்த சறுக்கு மரத்துக்கு இந்த 20 போட்டிங்க இல்லையா, 21 போடுங்க, இன்னும் 1 எக்ஸ்ட்ரா போடுங்க. இதே போல் ஸ்டெம்மு 4 ஸ்டெம்மு போட்டுக்கிடுங்க. 4 ஸ்டெம்மு போட்டு இதே போலையே நடுவில் ஸ்டெப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது என்ன கேமு, அது என்னது இன்னொன்றுன்றதை நான் போடுறேன். ஏன்னா இது நான் மறுபடியும் உங்களுக்கு போட்டு காட்டணுன்றது இல்லை. இப்போ தான் நீங்கள் பல்லாங்குழிக்கும் போட்டிருக்கீங்க, இந்த சறுக்கு மரத்துக்கும் போட்டிருப்பீங்க. இதே தான், இதே 20 போட்டிருப்பீங்க இதில், அதுக்கு பதில் இன்னும் 1 எக்ஸ்ட்ரா போடுங்க, 21. அதே போலயே இந்த பக்கம் 21 இங்கேயா. அப்போ இங்கே 1 வரும். இப்போ இந்த பலகை இல்லைன்னா எப்படி மறைஞ்சிருங்கன்னா, இது ஒன்று இங்கே ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? இப்படி 1 இன்னொன்று இதே போல் 4 ஸ்டெம்மு போட்டு 5 ஃபஸ்ட்டு மணியில் 4 மணி விட்டு 5வது மணி, மறுபடியும் 4 மணி விட்டு 5வது மணி, மறுபடியும் 4 மணி விட்டு 5வது மணி, 4 விட்டு கடைசி மணி. 1 2 3 4 இங்கே 1 வரும் டாப்பில். ஸோ 5 ஸ்டெப்பு வரும்படியாக இது 1 இதே போல் இன்னொன்று 2 போட்டு வச்சுக்கிடுங்க. அடுத்த ஐட்டம் என்னன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.